அடுத்ததா ஒரு சூப்பரான இயக்குனர் மேடைக்கு வர போறாரு அப்படின்னு சொல்லலாம். ஒரே ஒரு லப்பர் பந்தை எவ்வளவு உயரம் கொண்டு போக முடியும் அப்படின்னா இவருக்கு தெரியும் அந்த உயரம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு மிகப்பெரிய கைத்தட்டலோட தமிழரசன் பச்சமுத்து அவர்களை மேடைக்கு வருக என்று வரவேற்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக நான் இங்கே ஒரு லொக்கேஷன் பார்க்க வந்திருக்கேன். என் அடுத்த படத்துக்கு ஒரு ஆடியோ லான்ச் நடக்கும். அங்கே தனுஷ் சார் மாதிரி ஒரு ஹீரோ இருக்கலாம், டான் பிக்சர்ஸ் மாதிரி ஒரு ப்ரொடியூசர்ஸ் இருக்கலாம், மேபி இதை விட இன்னும் நிறைய பேர் வந்திருக்கலாம். ஸோ அதுக்கு இங்கே பத்துமா அப்படின்னு செக் பண்ணிட்டு போகலான்னு வந்திருக்கேன். பார்க்கலாம். இப்படி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் யாருமே கொடுத்துருக்க மாட்டாங்க. நான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணல, இது ஒரு ரூமர். நான் மேனிஃபெஸ்ட் பண்ணுறேன். ஆடியோ லான்ச் நேரு ஸ்டேடியத்தில் நடக்கணும், ஒரு மேனிஃபெஸ்டிங். அதில் தனுஷ் சார் மாதிரி ஒரு ஹீரோ நடிக்கணும், ஒரு மேனிஃபெஸ்டிங். அதை டான் நம்பிட்டோம். நம்புங்க. உங்களுக்கு தனுஷ் சார் கிட்ட பார்த்து ரொம்ப இன்ஸ்பயர் ஆன ஒரு விஷயம், டைரக்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க அவரை திரையில பார்த்திருப்பீங்களா? அப்போ என்ன அவர்கிட்ட உங்களுக்கு அப்படி ஒரு பிடிச்ச விஷயமா இருந்துச்சு? தனுஷ் சார் சொன்னார்ல, இப்போ நான் போய் அங்கே உட்காந்தேன்னா எனக்கு வித்தியாசம் தெரியாதுன்னு, நான் அங்கே உட்கார வேண்டியவன். ஸோ அது மாதிரி தான் சொல்கிறேன். காதல் கொண்டேன் வந்தப்போ எங்களை மாதிரி ஆட்களுக்கு அது ஒரு இன்செக்யூர் சம்மந்தப்பட்டமான ஒரு படமாக இருக்கும். ஆனால் அது தமிழ்நாட்டில் நிறைய பேருக்கு கான்ஃபிடென்ட்டை கொடுத்தது. எங்களை மாதிரி சுமாரான பசங்க சார் மன்மதராசான்னு கில்லியில் ஒரு டயலாக் வந்திருக்கும். அதெல்லாம் பார்க்கும்போது அப்போ நாங்களாம் ஹீரோ தானே அப்படின்னு எங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்துச்சு. ஸோ அதெல்லாம் எங்களுக்கு இன்ஸ்பைரிங்காக மாறிச்சு. சரி, கூடிய சீக்கிரம் ஒரு அப்டேட்டோட உங்களை நாங்கள் சந்திக்கணும்னு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இப்போ இட்லி கடைக்கு உங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சு. நான் வாழ்த்துறதுக்கு நான் என்னங்க வேடிக்கை பார்க்க வந்தவங்க. நான் ஏங்க வாழ்த்துறேன்? எல்லாரும் சீனியருங்க. எனக்கு தெரிஞ்சு என்னை விட கம்மியாக சாய் மட்டும்தான் சின்ன பையன் நினைக்கிறேன். மற்றபடி நான் ஒரு உடம்பு ஓல்டு. அதனால நான் வாழ்த்தெல்லாம் வரலங்க, நான் வேடிக்கை பார்க்க வந்தேன். நல்ல வேலை எனக்கு ஃபர்ஸ்ட் சீட்டில் இடம் கொடுத்துட்டாங்க. 2 பார்சல் வாங்கிட்டு போயிடுங்க. நான் வேடிக்கை பார்க்க வந்தவங்க. லொகேஷன் பார்க்க. ஆமாம், அப்புறம் அங்கெல்லாம் உட்காந்து பார்த்தா எப்படி இருக்கேன், இப்படி தான் வந்திருக்கேன் நான். தேங்க்யூ சார். ரொம்ப நன்றி. என்னை கூப்பிட்டதுக்கு மறுபடியும் ஆகாஷ் ப்ரோ நன்றி, சேஷ் ப்ரோ ரொம்ப நன்றி. நானும் அக்டோபர் 1 ஆவலோடு இருக்கேன். ரொம்ப நன்றி. அடுத்ததா நீங்க எல்லாரும் ரொம்ப காவலா காத்துட்டு இருக்கிற இட்லி கடையில இருந்து என்ன சுகம் அப்படிங்கிற அந்த பாடலை பாடுறதுக்காக மெஸ்மரைசிங் குரலோட வந்திருக்காங்க திவாகர் and the nightingale பிரியங்கா. என்ன சோகம் உள்ள இத்தனை நாள் எங்கிருந்த புள்ள இருள தெருவிளக்கில்ல ஒளியா வந்த எனக்குள்ள உன்னை மட்டும் வச்சிருக்க வயசும் கத்தி கத்தி துள்ள உறவா கத்தி கத்தி சொல்ல போட்டு அடிக்குதே பொழுதி காத்து பிடிக்குதே கிடந்து தவிக்குற மயக்கும் தெளிய மறுக்குதே பாதி வாழ்க்க வாழுற உன் காதலால நீளுற என்ன சுகம் உனக்குன்னு காத்திருந்த சாஞ்சிருந்தா அதுவே தனி வரும் துணையில் நான் இருந்தா குடிசையும் கோபுரம் உனக்குன்னு வாழணும் உசிரா தாங்கணும் இருக்கும் வரையிலும் உனக்காக ஏங்கணும் கண்ணுக்கு கண்ணா உனே
நெஞ்சுக்கு நீதான் சந்தோஷம். கண்ணுக்கு கண்ணா நேசம், நெஞ்சுக்கு நீதான் சந்தோஷம். நிம்மதி இப்போ கொட்டி கிடக்க வேறொன்றும் தேவையில்லை. என்ன சுகம் உள்ள இத்தனை நாள் எங்கிருந்த புள்ள. இருள தேடும் விளக்கில் ஒளியா வந்து எனக்குள்ள. ஒன்ன மட்டும் வச்சிருக்க உள்ள உன் தான் ஏ உசிரின் இல்லை. வயசும் தத்தி தத்தி துள்ள உறவ கத்தி கத்தி சொல்ல. பரத்தி போட்டு அடிக்குதே பொழுது காத்து துடிக்குதே. மனசு கிடந்து தவிக்குது, மயக்கம் தெளிய மறுக்குதே. பாதி வாழ்க்கை வாழுறேன் உன் காதலால மீளுறேன். இப்போ அடுத்ததான் நம்ம யாரை மேடைக்கு அழைக்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் கேரக்டராக சூப்பராக நடிப்பாங்க, பட் சில பேர் கேரக்டராகவே வாழ்ந்துருவாங்க. ஓகே கண்மணி நாரா அப்படின்னு சொன்னா உயிரை விடுறதுக்கு இங்க லட்சம் பேர் இருக்கீங்க. அதே மாதிரி சோபனா இந்த மாதிரி நமக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடைக்காதான்னு ஏங்குறதுக்கும் லட்சம் பேர் இருக்கீங்க. ரெண்டையும் சைமல்டேனியஸா பண்ணி ஒரு பிரில்லியண்டான இன்கிரெடிபிள் ஆக்ட்ரஸ் அண்ட் a national award winning actress நித்யாமே அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். புரட்டி போட்டு அடிக்குதே புழுதி காத்து துடிக்குதே. மனசு கிடந்து தவிக்குதே, மயக்கம் தெளிய மறுக்குதே. பாதி வாழ்க்கை வாழறேன் உன் காதலால மீளறேன். என்ன சோகம் உள்ள உனக்குன்னு காத்திருந்த புள்ள. வணக்கம். தேங்க்யூ, ரொம்ப நன்றி ஃபார் யோர் லவ், ஃபார் யோர் சப்போர்ட். இங்கே வந்தவங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். இட்லி கடை இந்த படம் இட் வாஸ் லைக் ஒரு ஜேர்னி இருந்தது, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கல. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் தனுஷ் என்கிட்ட கேட்டப்போ நான் வேற ஒரு ஷூட்டில் இருந்தேன், டேட்ஸ் இல்லை. ஸோ வி ஸ்போக் அபவுட் இட். ஓகே இது முடியாது சொல்லி சரின்னு நான் வந்து வேறு ஷூட்டுக்கு போனேன். ஜஸ்ட்டு ஷூட் பண்ண போகிற ஜஸ்ட் ஒரு 1-2 வீக்ஸ் முன்னாடி தனுஷ் கால் பண்ணாங்க, இந்த மாதிரி இருக்குது, கேன் வி டூ இட்னு. அந்த டைமில் எங்கள் நேஷ்னல் அவார்டு அனௌன்ஸ்மெண்ட் வந்தது. ஸோ ஐ வாஸ் ஸ்பீக்கிங் டு ஹிம். சரி யூனோ வாட், இது பண்ணிடலாம், இது எனக்கு நான் தான் பண்ணணும்னு இருக்குன்னு நினைக்கிறேன், ஸோ நானே பண்ணிடுறேன், அது எப்படியாவது நம்ம மேனேஜ் பண்ணலான்னு சொல்லி பரோட்டா கடை இட்லி கடைன்னு மாறி மாறி நான் வந்து ஷூட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஃபைனலி இது வந்து நடந்தது. ரொம்ப ஹார்ட் இருக்கிற ஒரு படம், ரொம்ப உயிர் இருக்கிற படம், வெரி வெரி எமோஷ்னல். அண்ட் எனக்கு அவங்க கொடுத்த ரோல் ஆஸ் யூஷுவல் திருச்சிற்றம்பலம்லேயும் சோபனாவை பற்றி சொல்லும்போது நான் நிறையா வாட்டி கேட்டேன், நான் இதுக்கு கரெக்டாக இருப்பேன், நான் இது டஸ் இட் சூட் மீன்னு கேட்டேன். இல்லை 100% யூ வில் பி ரைட் ஃபார் இட், ஐ வாண்ட் யூ ஓன்லி டு டூ இட்னு சொன்னாங்க. அதே மாதிரி இட்லி கடையில் திருப்பியும் நான் கேட்டேன், ஐ யூ ஷுவர் நான் இதுக்கு கரெக்ட் காஸ்ட்டாக, இதுக்கு ஓகேவா இருக்குமா, நல்லா இருக்குமா நான் பண்ணான்னு. நோ இட் வில் பி பர்ஃபெக்ட், நீங்கள் பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு சொன்னாங்க. ஸோ தட் இஸ் அ பிக் ஜேர்னி ஆஃப் இட்லி கடை. ஃபைனலி வி ஆர் ஹியர். படத்தில் எனக்கு மோஸ்ட்லி இளவரசன் சார், தனுஷ் அண்ட் சமுத்திரகாணி சார் கூட தான் எனக்கு சீன்ஸ் இருந்தது. ஐ ரியலி என்ஜாய்ட் ஒர்க்கிங் வித் தெம். ஆஃப்கோர்ஸ் சத்யராஜ் சார், பார்த்திபன் சார், ராஜ்கிரண் சார், ஷாலினி அண்ட் அருண் விஜய், உங்கள் கூட ஒரு ஹாஃப் டே தான் நம்ம ஸ்பெண்ட் பண்ணோம். ஆனால் தட் வாஸ் வெரி ரிஃப்ரெஷிங். சத்யராஜ் சார், ஐ ஸ்டில் லிசன் டு யுவர் சாங்ஸ். இப்போவும் எப்போவுமே காரில் நான் கேட்குறது செந்தமிழ்நாட்டு தமிழச்சி. ஐ ஆல்வேஸ் ஹியர் இட். ஸோ உங்களை டைரெக்டாக பார்த்தது எனக்கு ரொம்ப சரியலாக இருந்தது. இட் வாஸ் லைக் ஓ மை காட்,
So I really enjoyed working with all of you. Parthiban sir, finally we got to work again for very short, but still. GV, this is the first time we are meeting and working together. Thank you so much for being part of this, and you've given great music. All the rest of the crew, Kavya, Shreyas, Namella, we've known each other since Tiruchitrambalam, so you all are like family and friends to me, and thank you for being that. Thank you, Dhanush. Finally, you know, after Tiruchitrambalam, very happy to do one more film, and yeah, thank you for making me a part of such a beautiful film. So ellarum paranga, you will absolutely love the film. Yeah, that's it. உங்களுடைய கண் பார்வையில் இட்லி கடையில் இருக்கிற தனுஷ் சார் வந்து பூக்கியா இல்லைன்னா திருச்சிற்றம்பலத்தில் இருக்கிற தனுஷ் சார் பூக்கியா? பழம் பூக்கியா? பூக்கினா பூக்கினா வந்து எப்படின்னா மேடம் கியூட்டா ஸ்வீட்டா okay. அந்த மாதிரி. கேரக்டர் திருச்சிற்றம்பலம் தானே. பூக்கி ரெண்டு பேர்ல பயங்கர ரொமான்டிக் யார் மேம்? ரொமான்டிக் பழம் தான் நினைக்கிறேன். பழம் தானா? ஏன் மேம், ஏன் அப்படி சொல்றீங்க நித்யா? ப்ளீஸ் சொல்லுங்க. பிகாஸ் நீங்க பார்க்கலையா எவ்வளோ பொண்ணுங்க இருந்தாங்க அந்த படத்துல? கரெக்ட், சாரி, என்ன மன்னிச்சிருங்க, கொஞ்சம் லேட்டா எரிஞ்சிருச்சு பல்ப். நெக்ஸ்ட். தனுஷ் சார் ஆக்டரா எவ்வளவு பிடிக்கும், டைரக்டரா எவ்வளவு பிடிக்கும்? இட்ஸ் a good question. நான் அவங்கக்கிட்டே சொல்லியிருக்கேன் இது. I've told him this directly that for me I think he's a much better director than even an actor. Thank you so much, Nithya. Thank you so much for joining us. Thank you very much. Thank you. அடுத்ததா மேடைக்கு நம்ம கூப்பிட போறவர் இந்த விழாவின் நாயகன் அவர்தான். எல்லாரும் தெருவுல கிரிக்கெட் விளையாடிட்டு இருந்தப்ப அவர் என்ன பண்ணாரு? கிட்டார் வாசிச்சுட்டு இருந்தாரு. எல்லாரும் வந்து லவ் லெட்டர் எழுதிட்டு அவர் என்ன பண்ணாரு? லிரிக்ஸ் எழுதிட்டு இருந்தாரு. எல்லாரும் Facebookல என்ன போட்டோ போடலாம்னு திங்க் பண்ணிட்டு இருக்கும்போது அவர் என்ன பண்ணாரு? என்ன டியூன் போடலாம்னு திங்க் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. எல்லாரும் காலேஜுக்கு வந்து அரியர்ஸை முடிக்க போயிட்டு இருந்தாங்க. ஆனா அவரு ஆடிட்டோரியத்துக்கு போயிட்டு இருந்தாரு. எதுக்கு? அவார்ட்ஸ் வாங்குறதுக்காக. அங்க பாருங்க மேடம், ஆக்சல் மேடம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு ரெண்டு பேரும். சார், அவர் எவ்வளவு பெரிய ஒரு மியூசிக் டைரக்டர், எவ்வளவு நேஷனல் அவார்டு வாங்கின ஒரு மியூசிக் டைரக்டர். இப்போ அவர் பேர் சொன்னோடனே அரங்க மதுரை கைத்தட்டல் கிடைக்க போகுது. ஆமாக்கா, எப்பவுமே சொல்லுவாங்க காம்போ ஹிட் காம்போவா இருக்கிறது பயங்கரமான சூப்பர் ஸ்பெஷல்னு. இந்த ஹிட் காம்போவுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை ஃபர்ஸ்ட் சொன்னோம். இருங்க சார், அனுப்பாதீங்க சார், நாங்க எங்களோட இன்ட்ரோ கொஞ்சம் பில்டப் பண்ணிட்டு அப்புறம் அனுப்புங்க சார். இவங்களுக்காக உங்க ஸ்டைலே சொல்லணும்னா, உனக்கென மட்டும் வாழும் விதியபடி உயிருள்ள வரை உங்கள் படைப்புக்கு நாங்கள் அடிமையடி அப்படின்னு சொல்லலாம். ஒரு மிகப்பெரிய கைத்தட்டலோட எங்களோட டார்லிங் ப்ரோ ஜிவி பிரகாஷ் அவர்களை மேடைக்கு வருகை என்று வரவேற்கிறோம். என்ஜாமி தந்தானே, எல்லாமே என்ஜாமி தந்தானே, எனக்கும் தந்தானே, எல்லாமே உனக்கும் தந்தானே. ஏ என்ஜாமி தந்தானே, எல்லாமே என்ஜாமி தந்தானே, தென்னையும் தந்தானே, அத்தார திண்ணையும் தந்தானே, நிம்மதி நெஞ்சுக்கு தூரம் சொன்னது யாருன்னு. ஜிவி சார், such a fun loving person. இசை ஜிவி, நீங்க உங்களுடைய குரல் கேட்கறதுக்காக எல்லாரும் காத்திருக்காங்க. come on. அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? செம்ம எனர்ஜி. தனுஷ் சார் ஃபேன்ஸோ தனுஷ் சார் மாதிரியே அப்படியே ஃபுல் எனர்ஜியோட மாஸ் பண்ணுறீங்க. அவரோட ஃப்ரெண்ட்ஷிப் என்ன சொல்கிறது, பொல்லாதவன் 2007 என்னோட 3வது படம். அந்த ஆடியோ லான்ச் எனக்கு ஞாபகம் இருக்குது. நான் ரொம்ப சின்ன பையனாக அப்படியே ஆடியோ லான்ச்சில் இருந்தேன். நிறைய பேர் இருந்தாங்க. இவர் வந்தார். வந்த உடனே என் கிட்ட வந்துட்டு கையை பிடிச்சி கூப்பிட்டு போனார். நானும் உன்ன மாதிரி சின்ன பையனாக தான் இருந்தேன், இந்த மாதிரி நானும் அப்படியே ஓரமாக தான் இருந்தேன், நீ வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டு அந்த ஆடியோ லான்ச்சில் என்னை வந்து ஸ்டேஜுக்கு கூப்பிட்டு போனார். ஐ ஸ்டில் ரிமெம்பர் தட். அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து இன்னி வரைக்கும் இருக்குது. அந்த படம் வந்து அந்த தீபாவளியில் வந்து எங்களுக்கு ஒரு பயங்கரமான ஒரு மெமரி கொடுத்துச்சு. அது இன்னி வரைக்கும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பொல்லாதவனாக இருக்கட்டும், அசூரனாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் மயக்கம் என்னவாக இருக்கட்டும், ஆடுகளமாக இருக்கட்டும், ரொம்ப ஸ்பெஷல். இப்போ வந்து லாஸ்ட் மந்த் எனக்கு நேஷ்னல் அவார்ட் கிடச்சிது. அதுவும் இவர் படத்துக்கு தான், வாத்தி படத்துக்கு கிடச்சிது. ஸோ ஏதோ ஒரு ஸ்பெஷல் மேஜிக், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், ஒரு ஆனஸ்டான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்லணும். வெரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ஆனஸ்ட் பர்சன், ப்ரூட்டலி ஆனஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். இட்லி கடை ஒரு ரூட்டடான வில்லேஜ் ஃபிலிம், நம்ம ரூட்ஸில் நம்ம ஒரு இமோஷ்னலான ஒரு ஃபிலிம். ஒரு டேரக்டராக வந்து அவர் எந்த காம்ப்ரமைஸுமே கிடையாது. நான் திருச்சிற்றம்பலம் பார்த்தபோது ஃபீல் பண்ண ஒரு ஃபைட் சீன் இருக்கும். அதில் வந்து அவர் ஃபைட் பண்ணவே மாட்டார்.
நான் கேட்டேன் எப்படி நீங்கள் இது எழுதுனீங்க அப்படின்னா, ஒரு டேரக்டராக பயங்கர ஆனஸ்ட்டாக எழுதியிருப்பார். ஸோ அவருடைய கிராஃப்ட்டுக்கு வந்து செம ஆனஸ்டான ஒரு டேரக்டர். இட்லி கடையிலையுமே நான் கேட்பேன், மச்சான் அந்த மாதிரி டான்ஸாக ஒரு சாங்கு ஃபேன்ஸ் எதிர்பார்க்குறாங்க, இப்படி பண்ணலாமா? அதெல்லாம் கிடையாது, இந்த கதைக்கு என்ன தேவையோ அதுதான் நீ பண்ணணும் அப்படின்னு ரொம்ப பர்டிகுலராக சொல்லுவார். ஸோ அந்த மாதிரி ஒரு மண் சார்ந்த ஒரு அழகான ஒரு இசை வந்து இந்த படத்தில் அமைஞ்சிருக்கு. கதையோட்டமாக, ஒரு உயிரோட்டமாக, ஒரு இமோஷ்னலான ஒரு பியூட்டிஃபுல் ஸ்கிரிப்ட். நம்ம எல்லாருக்குமே நம்மளுடைய தந்தையவோ இல்லை நம்மளுடைய ஃபேமிலியவோ நினச்சி பார்ப்போம். கண்டிப்பாக அந்த படம் நடக்கும்போது உங்களோட ரிலேட் பண்ணுவீங்க, உங்கள் ஃபாதரை நினச்சி பார்ப்பீங்க, எவ்வளோ நம்ம ஃபேமிலி நமக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜோட ஒரு இமோஷ்னல் பியூட்டிஃபுல் ஸ்கிரிப்ட் இட்லி கடை. ஸோ தேங்க்ஸ் தனுஷ் சார் ஃபார் அகெயின் அண்ட் அகெயின் ஹேவிங் மீ இன் யோர் ஃபிலிம்ஸ். அண்ட் இதுவும் நமக்கு பொல்லாதவன் மாதிரியும் அசூரன் மாதிரியும் ஒரு பெரிய வெற்றி படமாக அமையும் நான் நம்புகிறேன். அண்ட் இந்த படம் கம்போசிங் அப்போது ஸ்ரேயஸ் வந்து கூப்பிடுவார், ரீரெக்கார்டிங் பண்ணோம் சார் அப்படின்னு. ஓகே, எங்கேயோ சார் ஷூட்டிங்கில் இருக்காங்கன்னொடனே ஃபாரின் கூப்பிட்டு போவார் ஸ்ரேயஸ், நம்ம ஜப்பானா அமெரிக்காவா எங்கே கூப்பிட்டு போவார் அப்படின்னா, தேனியில் வந்து சங்கராபுரம் கூப்பிட்டு போயிட்டு அங்கேயே அவங்க கேரவேனில் கம்போஸ் பண்ணோம். ஒரு 15 நாள் உட்காந்து ரீரெக்கார்டிங் வாசிப்போம். அது மாதிரி ரொம்ப என்ஜாய் பண்ணி ஒர்க் பண்ணோம். இது வந்து ஒரு ஃபேமிலி மாதிரி ஒரு டீமு. எல்லா ஆக்டர்ஸுமே செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அருண் விஜய் சாராக இருக்கட்டும், பார்த்திபன் சாராக இருக்கட்டும், சத்யராஜ் சார் வந்து ரொம்ப ஸ்டைலாக இருக்கார் இந்த படத்தில். நான் வந்து சொல்லிட்டே இருந்தேன் தனுஷ் சார் கிட்ட, செம்ம ஸ்டைலாக இருக்கார் இந்த படத்தில் அப்படின்னு. ஷாலினி என்னோட ஃப்ரெண்டு, அவங்களும் இந்த படத்தில் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. ஒரு பயங்கரமான சீன் இருக்கும், சிங்கிள் ஷாட் சீன் வந்து அப்படியே வெலாசி இருக்காங்க. ஸோ நைஸ் ஷாலினி. அப்புறம் நித்யா மேனன் திருச்சிற்றம்பலம் காம்பினேஷனுக்கு அப்புறம் திருப்பி சேர்ந்துருக்காங்க. ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ரொம்ப ஒரு நல்லா வந்திருக்கு இந்த ஸ்கிரிப்ட். இந்த படத்துடைய பாடல்களும் இன்னும் நிறைய சாங் வரணும். எல்லாம் இந்த போஸ்டர் பார்த்து அந்த டான்ஸ் நம்பர் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அதுவும் சீக்கிரம் விட்டுருவோன்னு நினைக்கிறேன். நிறைய எல்லாமே வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கோம். நிறைய நம்பர்ஸ் இருக்குது. எங்கள் டைரக்டர் சார் வந்து ஓகே சொன்னோடனே நாங்கள் எல்லா சாங்ஸையும் வந்து ரிவீல் பண்ணுவோம். Thank you, Dawn Pictures, Akash, Shreyas, for giving me this opportunity. And I really wish Idli Kada becomes a blockbuster for all of us. And crew, GK Prasanna, cameraman, Kiran, Jackie sir, Kavya, எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். இது எல்லாருக்குமே ஒரு பெரிய பேராகும். October 1st ஒரு 7 நாள் ஹாலிடே இருக்குது. பெரிய ஒரு கலெக்ஷனை அள்ளி கொடுக்க போகுது. தேங்க்ஸ் Red Jain for releasing this film. Thank you. ஓகே, ஸோ ஜிவி சார் உங்ககிட்ட அடுத்து வந்து ஒரு 5 minutes கொஸ்டின்ஸ் கேட்க போகிறோம். ஓகே, சூஸ் த கரெக்ட் ஆன்சர் மாதிரி தான், ரொம்ப சிம்பிளாக இருக்க போகுது. ஃபன் கேள்விகள் தான், எல்லாம் கற்பனையே. நீங்க முதல்ல இருந்தே வில்லங்கமா தான் எல்லாரையும் கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. ப்ரோ நீங்க நம்ம பார்த்து அப்படி சொல்றீங்க. ஆமா, விஜய் இருக்கறதால கொஞ்சம் ஒரு நம்பிக்கை இருக்கு. கொஞ்சம் மேட்சிங் ஏதாவது தேவைன்னா பண்ணி கொடுங்க விஜய். ஓகே, இப்போ என்னன்னா தனுஷ் சாரோட ஒரு படம் பார்ட் 2 பண்றாங்க அப்படின்னு முடிவு பண்றாங்க. இந்த படங்கள், ஆனா அந்த படத்துக்கு நீங்க தான் ஹீரோ. ஓகே, தனுஷ் சார் தான் டைரக்டர். இந்த படங்கள்ல எந்த படத்தை நீங்க சூஸ் பண்ணுவீங்க? துள்ளுவதோ இளமை, திருடா திருடி, பொல்லாதவன், அசுரன், இதுல எது நீங்க சூஸ் பண்ணுவீங்க? அவர் டைரக்ட் பண்ணுவாரு. இப்போ அதே ரோல் நீங்க பார்ட் 2ல நடிக்கிறீங்க. ஓகேவா? நம்ம யங்கா ஒன்னு சூஸ் பண்ணுவோம், துள்ளுவதோ இளமை 2 பண்ணுவோம். ஓஹோ, ஆக்சுவலி ராயன்ல வந்து என்னை வந்து அந்த பிரதர் கேரக்டர் பண்ண சொன்னார். உண்மையாகவே அதில் வந்து ஒரு பிட்ரேயல் இருந்ததுனால நான் பண்ணல. சரி, அந்த பிட்ரேயல் வந்து நம்ம அப்படி ஒரு விஷயம் கூட என் நண்பனுக்கு கொடுக்கூடாது அப்படின்னு அதை நான் பண்ண மாட்டேன். அந்த 4 பேர் லிஸ்ட்ல நான் என்னைக்குமே இருக்க மாட்டேன். சரி சார், இப்போ வந்து துள்ளுவதோ இளமை படம் பண்றோம், பார்ட் 2 நீங்க தான் ஹீரோ, சார் தான் டைரக்டர். இப்போ இதுல எந்த ஹீரோயினை நீங்க சூஸ் பண்ணுவீங்க? ஆப்ஷன்ஸ் இதோ: ஆனா தி ஆர்மஸ், சிட்னி ஸ்வீனி, ஜெண்டேயா, நித்யா மேனன், ஷாலினி பாண்டே. இதுல யாரை சூஸ் பண்ணுவீங்க? கற்பனை கேள்வியே. அது சிங்கிள் ஹீரோயின் படமா இருக்கும்னு யார் சொன்னது? மேபி அதை நாங்க எல்லாரையுமே காஸ்ட் பண்ணுவோம். என்ன மச்சான், துள்ளுவது இளமையில ஒரு ஹீரோயின் தான் இருப்பாங்க அப்படின்றதுக்காக ஒரு கற்பனை. பார்ட் 2ன்ற போது ஏன் ஒரு ஹீரோயினை நம்ம ஒர்க் பண்ணோம்? ஒரு ஹீரோயின் தான் சார் தருவோம், கட்டுப்படி ஆகாது கம்பெனிக்கு, ஒரு ஹீரோயின் தான். நமக்கு ஆனா டி ஆர்மஸ் ஓகே தான். Thank you. Thank you so much, Jivi, an absolute genius. Let's give a big round of applause for Jivi Prakash.
அடுத்ததாக யார் வரப்போறாங்க இந்த மேடைக்கு எப்படி சொல்லிட்டு பார்த்தாங்கன்னா தமிழ் சினிமாவில் நல்ல படைப்புகளை தொடர்ந்து கொடுப்பதற்காக அழகான ஒரு முதலடி எடுத்து வைத்திருக்கோங்க அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இந்த ஒரு வெற்றி பயணம் இன்னும் பல தூரம் தொடர போகுது அப்படின்றதுக்கு இந்த மேடை ஒரு அழகான சாட்சி. டான் பிக்சர்ஸ் தயாரிப்பு நிறுவனம் சார்பாக தயாரிப்பாளர் திரு ஆகாஷ் பாஸ்கரன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல தனுஷருக்கு தேங்க்யூ. எங்கள் டான் பிக்சர்ஸ் முதல் படம், சார் தான் ஃபஸ்ட் டைம் ஹீரோ பண்ணுறாரு, அதே மாதிரி டைரக்ட் பண்ணுறாரு. ஸோ பெருமையாக இருக்குது, எக்ஸ்ட்ரா ஸ்பெஷலாகவும் இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் சார். இது எங்கள் ஃபஸ்ட் ஃபிலிம் தான். ஆனால் உண்மையிலே பார்த்தீங்கன்னா ஏற்கனவே டான் பிக்சர்ஸோ இல்லை இட்லி கடையோ உலகம் முழுக்க அப்படியே பாப்புலராக இருக்குது. அதுக்கு ஆப்வியஸ்லி முதல் காரணம் சார் தான். இன்னொரு காரணம் எல்லாத்துக்கும் உங்களுக்கே தெரியும். ஸோ அந்தளவுக்கு வைல்டாக நம்மளை ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து தேங்க்யூ சொல்லிடுறேன். ராயன் ரிலீஸ் டைமில் இந்த படத்தை நாங்கள் ஆரம்பித்தோம். ஸோ படம் பெரிய ஹிட்டு ராயனு. ஸோ அப்போ வந்து சார் வந்து அந்த டைட்டில் சொன்னார், இட்லி கடைன்னு டைட்டில் சொன்னார். அப்போது கொஞ்சம் யோசிச்சோன்னா இவ்வளோ சாஃப்டாக இருக்கே, ஓகேவான்னு சொல்லிட்டு சார் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இல்லை கண்டிப்பாக அது ஒர்க் ஆகும் சூப்பர்னு சொல்லிட்டு சார் தான் கான்ஃபிடென்ட்டாக சொன்னார். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட யூஎஸ்பி அந்த டைட்டில் தான். ஸோ தேங்க்யூ தனுஷ் சார். அப்புறம் இந்த படத்தில் ஆக்ட் பண்ண எல்லாருமே நம்ம அருண் விஜயண்ணா தேங்க்யூண்ணா, அப்புறம் நித்யாமன் மேம், பார்த்திபன் சார், ராஜ்கிரண் சார், சத்யராஜ் சார், சமுத்திரனி சார், ஷாலினி பாண்டே மேம் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் கிரண், பிரசன்னா, கபிலன், பீட்டர் மாஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் மாஸ்டர். அண்ட் ஜிவி சார் தேங்க்யூ ஃபார் த அமேசிங் சாங் சார், தேங்க்யூ சார். அண்ட் தேங்க்யூ ஸ்ரேயாஸ் ஃபார் பீங் அ full support to me. Thank you. And finally, I want to thank my friends and family for all the love and support. Amma, Appa, Akka, Karni, everyone. And special thanks to Udayana, Maheshana, Karthina, Red Giant Movies, Arjunana, Murthy sir, Rajana, and my dear friend Ratish, Sudha Kongra ma'am, Anil Jain sir, Shivakant sir, Ashokana, Arunana, Vikram Sai Asif, and of course my Dawn team, Shreyans, Dev, Praveen, Babu, everyone. So thank you for your support. Thank you. கன்சிஸ்டன்சி இஸ் த கீ அப்படின்ற வார்த்தைக்கு இவர் கண்டிப்பாக ஒரு சொந்தக்காரர் அப்படின்னு சொல்லலாம்க்கா. ஏன்னா அவ்வளோ ஒரு ஹார்ட் ஒர்க் போடக்கூடிய ஒருத்தர். எப்போ வந்தப்போ எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டோட, எவ்வளோ இன்வால்மெண்ட்டோட, எவ்வளோ பேஷனோட இருந்தமோ அது என்னைக்கும் இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் அப்படின்னு தாராளமாக சொல்லலாம். வெரி டெடிகேட்டட் ஆர்டிஸ்ட். அவரோட உழைப்பும் விடாமுயற்சியும் தான் அவரை இன்னைக்கு உச்சத்தில் உட்கார வச்சிருக்கு. ஸோ ஐம் வெரி வெரி ஹாப்பி டு வெல்கம் அருண் விஜய் அவர்கள். இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும், எங்கள் இட்லி கடை குடும்பத்தைச் சேர்ந்த படக்குழுவினருக்கும் மற்றும் பத்திரிகை நண்பர்களுக்கும், எல்லாத்துக்கும் மேலா இங்கே இவ்வளோ நேரம் கூடியிருக்கும் எல்லா ரசிகர்களுக்கும் என்னுடைய வணக்கம். நான் மற்ற ஹீரோஸ் காம்பினேஷனில் ஒரு 3-4 படம் பண்ணியிருக்கேன். டக்குன்னு ஓகே சொன்ன படம் 1 என்ன இருந்தால், 2 இட்லி கடை. ஏன்னா இயக்குனர் தனுஷ் சார் மேலே வச்சுருந்த நம்பிக்கை. கூப்பிட்டாரு, கதை சொன்னார், இந்த கேரக்டர் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணார் சார், இந்த வேர்ல்டை பற்றி சொன்னார் சார். இது வந்து ஏன்னா எங்களோட வேர்ல்டு வேறு மாதிரி இருக்கும். ஸோ அங்கே அந்த கேரக்டர் எப்படி பிஹேவ் பண்ணும், எப்படி ட்ராவல் பண்ணும் அப்படின்ற ஒரு இந்த கதைக்குள்ளே எப்படி ட்ராவல் ஆகுதுன்ற விஷயத்தெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணார். பட் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, அந்த ஸ்கிரிப்டில் அந்த கோர் எமோஷனை கதையில் எங்கேயுமே டீவியேட் ஆகாமல் கடைசி வரைக்கும் கொண்டு போய் ஆடியன்ஸோட கனெக்ட் பண்ணியிருக்காரு. சூப்பர் பிரதர். எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு, பிரதர் நீங்கள் வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதை சொல்லிட்டு இருக்கும் போதே, பிரதர் நான் பண்ணுறேன், உங்கள் மேலே இருக்கிற ட்ரஸ்ட் அப்படின்னு. அந்த ட்ரஸ்ட் படம் ஆரம்பித்த ஃபஸ்ட்டு டேலேருந்து எண்டு வரைக்கும் இந்த கதாபாத்திரத்தை எப்படி போர்ட்ரே பண்ணால் அருணை பண்ண வைக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் பண்ணதாக இருக்கட்டும், ஸ்பாட்டில் எனக்கு ட்ரீட்மெண்ட்டாக இருக்கட்டும், அவருக்கு என்ன ட்ரீட்மெண்ட்டோ அதே ட்ரீட்மெண்ட் தான் எனக்கு கொடுத்தாரு. ஸோ இந்த டீம் ஃபுல்லாக என்னை அப்படி பார்த்துக்கிட்டாங்க. இட் வாஸ் தேங்க்யூ ஸோ மச், வண்டர்ஃபுல் டீம். இட் வாஸ் அன் அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் வித் யூ. உங்கள் கூட நடித்தது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஒவ்வொரு நாளும் நான் ஒரு விஷயம் கற்றுக்கிட்டே தான் இருந்தேன். அண்ட் இட் வாஸ் வண்டர்ஃபுல். ஐவ் காட் அ வண்டர்ஃபுல் பிரதர் அண்ட் அ வண்டர்ஃபுல் ஃப்ரெண்ட் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். And thank you so much. It was wonderful working, and my co-stars Sathiraj Anna, Anna, it was wonderful working with you. First time I would have worked panna. It was brilliant. Parthiban Anna again, அவர் எப்போ
செட்டில் இருந்தாலும் ஒரு கலகலப்பாக இருக்கும். எங்களுக்கு காம்பினேஷன் இருந்தது. அண்ட் ராஜ்கிரண் சார் his character will be a backbone of the film. And Shalini, it was wonderful working with you. Nithya Menon, again, தனுஷ் பிரதரோட அவங்களோட காம்பினேஷன் சொல்லவே வேணாம். எல்லாருக்குமே அதை நம்ம பார்த்துருக்கோம். பட் இந்த படத்தில் வேறு மாதிரியா ஒரு விஷயம் ரெண்டு பேரும் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் கோன் பி அ ட்ரீட். ஃபேன்ஸ் எல்லாருக்கும் பிடித்த ஒரு படமாக மட்டுமே இல்லாமல் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் பிடித்த மாதிரியான ஒரு சிறந்த படமாக இருக்கும் அப்படின்றது நான் சொல்கிறேன். ஜிவி பிரதர், அது எப்படி தான் இவங்க ரெண்டு பேரும் ஒரு மேஜிக் கிரியேட் பண்ணுறாங்க எனக்கு தெரியலப்பா. அதாவது என்ன படம் எடுத்தாலும் இவங்க காம்பினேஷனில் ஹிட்டு. சாங்ஸ் ஆர் அமேசிங் எல்லாரும் சொல்லிட்டாங்க. பட் படத்தை ஃபுல்லாக உங்கள் ஆர்ஆரோட பார்க்கணுன்னு விருப்பப்படுறேன். லக் தி ஆடியன்ஸ். ரியலி ஹாப்பி பிரதர், ஆல் தி பெஸ்ட். ஆகாஷ் பாஸ்கரன் சார், இங்கே தான் நான் வந்து அவரை ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணுறேன். ஏன்னா ஃபுல்லாகவே வந்து ஸ்ரேயாஸும் சிவானாவும் பார்த்துக்கிட்டாங்க. அப்புறம் ஒரு ஷூட்டிங்க்கும் வந்ததில்லை. ஸோ அப்போ தான் யோசித்தேன், இந்த டீமை நம்பி அவர் அப்படியே கொடுத்துட்டார், எப்படி இவங்க ஒரு நல்ல ப்ராடக்டை நம்ம கொடுத்துருவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை. நிச்சயமாக அந்த நம்பிக்கை வீண் போகலை சார். இந்த ப்ரொடக்ஷன், ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன், உங்களுக்கு இந்த படம் உங்கள் ப்ரொடக்ஷனுக்கு இட் வில் பி அ ஃபெதர் ஆன் த கேப். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் சார். தேங்க்யூ. அண்ட் October 1st ஒரு பெரிய ஃபீஸ்ட்டுக்கு வெயிட் பண்ணுங்கள், ரெடியாக இருங்க. தேங்க்யூ, நன்றி, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் சார். லோட்ஸ் ஆஃப் லவ் டு யூ. எப்பயும் போல் நீங்கள் இன்ஸ்பயர் பண்ணிட்டே இருக்கணும். தேங்க்யூ. அவரை தொடர்ந்து நெக்ஸ்ட்டு எங்களுக்கு நீங்கள் நிறைய விஷயங்கள் உங்கள் சைட்லேருந்து கொடுத்துருக்கீங்க. எங்கள் சார்பாக ஒரு ட்ரிபியூட் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம் தனுஷ் சார். ஸோ ஒரு அழகான ட்ரிபியூட் உங்களுக்காக இதோ. அதுக்கப்புறம் 8 வருஷம் ஆச்சு. இந்த ஏரியாவில் அவன் தான் சார் பெரிய கை. நம்மளால் அவனை தொட கூட முடியாது சார். அவன் பேர் என்ன சொன்ன? மாறி. ரகுவரன் இது வரைக்கும் நீ வில்லனா தானே பார்த்துருக்கேன், ஹீரோவை பார்த்தது இல்லையா? இனிமே பார்ப்போம். ராஜா நாங்க நாளைய இந்திய தாங்க புரியாத சரித்திரம் நாங்க. இதுவும் ஒரு ஃபீலா ஜாலியா தான் இருக்குல்ல. ரவுடி பேபி. ஏ கோலி சோடாவே, ஏ கறி குழம்பே, ஓ குட்டி பப்பினா டேக் மீ டேக் மீ. ஏ சில்லுக்கு சட்டை நீ வெயிட்டு கட்ட, லவ் சொட்ட சொட்ட டாப் மீ டாப் மீ. ஏய் மை டியர் மச்சான், நீ மனச வச்சா அல்பையு போனி அத்த ஓட்டினு வாணி. சோழர் பரம்பரையில் ஒரு லண்டன் தாரா. என்ன வேணா நடக்கட்டும், நான் சந்தோஷமா இருப்பேன். உசுர் இருக்கு, வேற என்ன வேணும், உல்லாசமா இருப்பேன். ஏதாவது பஞ்சா போட்டு விடுவாப்ல. ஏன் கோவிச்சிட்டு போதியா? ஏன் காத்துட்டு கப்ப கலங்க, ஏன் காப்பத்தாச்சு முறுக்க, ஏத்து விட்ட மொத்தக்கு இருக்க, ஏன் அத்தனையும் கொஞ்சம் நிறுத்த. என் இருமா வைத்திஸ் குருமா மெல்ல நடமா, நான் உம்மம்மா என் முனிமா கொஞ்சம் பனி
தனிமா ரூட்டு தனிமா ஐயோ என்றாமா வாயாடி மீன்பாடி பாடி பாப்போம் விளையாடு தாய் கிளவி 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 தாய் கிளவி. ஒரு தல காதல தந்த இந்த தருதல மனசுக்குள் வந்த ஒரு தல காதல தந்த இந்த தருதல மனசுக்குள் வந்த காதலிக்க கைடு இல்ல சொல்லி தர வாவாத்தி சேர்த்து வச்ச ஆசையெல்லாம் அள்ளி தர வாவாத்தி ஏ உசு